உடம்புன்னா சதை, உடம்புல சதை தானே. உடம்பு அப்படின்னா உடம்பு, எலும்பு சதை எல்லாம் சேர்ந்தது உடம்பு. ஆலயம்னா உள்ளே வந்து எல்லாம் வாழ்றது. அப்போ ஒன்றுக்கே 3 வார்த்தை. இந்த உடம்புக்கு மட்டும்தான் இறைவன் இருக்கிறான்னு புரிஞ்சுக்க முடியும். உள்ளம் மனிதனுக்கு மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்க முடியும்? இறைவன் உள்ள வாசம் செய்கிறான்னு புரிஞ்சுக்க முடியும். அப்படி அந்த உடம்பு புரிஞ்சிச்சானா அதுக்கு பேர் ஆலயம். ஒரு உணர்வோடு இருந்தால் அது என்ன? அது உடம்பு. ஒரு உடம்பு எனக்குள்ள இறைவன் வாழ்கிறான் அல்லது உண்மை வாழுது அல்லது கடவுள் இருக்குதுன்னு புரிஞ்சிச்சானா அது பேர். ஏன் உடம்பு என் கால் கீழே போட்ட? இல்லை யாரோ ஒரு மகான் காலில் போட்ட, இல்லை யாரோ ஒரு மடையன் காலில் போட்ட, யாரோ சாமியார் ஏமாத்துறவங்க காலில் போட்ட. ஏன் போட்ட? ஏன் உன் உடம்பு எதுவும் போய் போட்ட? அவருக்கு ஏதோ புரிய வச்ச அந்த உடம்பு, அவர் புரிஞ்சின அந்த உடம்பு என் உடம்புக்குள்ளே இருக்கிறது எனக்கும் புரிய வைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதை தொட்டோ, அதை உணர்ந்தோ, அதை கட்டி பிடிச்சோ, அது காலில் ஊர்ந்தோ, அதுக்கிட்ட அழுதோ, அதுக்கிட்ட கேட்டோ, அதுக்கிட்ட பேசியோ நானும் ஒரு விசேஷம்னு உணர்றதுக்கு தான் அங்கே போனேன்னா, இல்லை அதை விசேஷம் சொல்கிறதுக்கு போனேன்னா. உன் உடம்பும் ஆலயம்னு சொல்கிறவன் தான் வள்ளல். வள்ளல் பிறாருக்கு வாய் கோபுரவாசன். ஏன் அவர் என்ன சொல்லித்தராரு? வாய் வழியாக என்ன சொல்கிறாரு? நான் விசேஷம்னா நீ யார் தான். அதனால் வள்ளல் யார்? வள்ளல்னா யார்? நீ விசேஷம் சொன்னால் ஒரு வள்ளல். பணம் கொடுத்தனாலையோ, பொருள் கொடுக்கறதுனாலையோ, உன்னை வசதியாகிறதுனாலையோ, இந்த அன்னதானம் பண்ணுறதுனாலே ஒரு வள்ளல் கிடையாது. வள்ளல்னா யார்? உங்கள் உடம்பு ஊனாக இருக்குதா, உடம்பாக இருக்குதா, இல்லை ஆலயமாக இருக்குதா? யார் செய்யணும் அந்த வேலையை? உங்கள் உடம்பை வெறும் ஊனாக்க போகிறீங்களா, இல்லை உடம்பாக்க போகிறீங்களா, ஆலயமாக்க போகிறீங்களா? இதை தான் அதில் சொல்லி வச்சுக்கிறேன் அந்த பாட்டில். ஒரு வள்ளல் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் ஊனை உடம்பாக்கி உடம்பு என்ன ஆக்குறாரு? ஆலயமாக்குறாரு. ஆலயமாக்குறதுன்னா இதுக்கு நீங்கள் வள்ளுவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஒழுக்கம் உயிரினும். அதுனா ஒழுக்கம் உயிரோட, கடவுள் தான் உயிர், அதை விட சிறந்தது ஒழுக்கன்றாரு. கடவுளை விட சிறந்த ஒன்று இருக்குதாம்மா. அது என்னவா? குளிக்கும் போதும், சாப்பிடும் போதும், நடக்கும் போதும், போகும்போதும், பெண்ணோட புணரும் போதும், குழந்தைங்களோட கொஞ்சம் போதும், எல்லாரையும் பார்க்கும் போதும். பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் எங்கே இருக்குது? கொஞ்சறதுக்கான சந்தர்ப்பம் எங்கே இருக்குது? உணர்றதுக்கான சந்தர்ப்பம் எங்கே இருக்குது? உணர்றதுக்கான சந்தர்ப்பம் எங்கும்போது குளிச்சா சில்லுன்னு படுற இடம் எது? சூடாக படுற இடம் எது? யாருக்கு தான்? உடம்பு தான். அப்படி நேசிக்கணும். எதை? வெறும் பிண்டமாக இல்லாமல் உடம்போடு உடன்பட்டு உன்னத உணர்வுகளை அடைந்தவன் ஆலயத்தை தொழுது விடுகிறான். ஆலயம்னா உங்களது ஒழுக்கம் அதில் அவசியம். இந்த ஒழுக்கம் தான் யோக சாதனை. இதை தான் நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறது தான் என்ன பண்ணுறேன் நானே. இப்படியெல்லாம் செஞ்சேன்னா உன் உடல் ஒரு ஒழுக்கத்துக்கு வரும், உன் மனம் ஒரு ஒழுக்கத்துக்கு வரும். நீனா இல்லை, அப்போதான் நீ தொழவே ஆரம்பிக்கிற. தொழுவத்துக்கு வராது கூட தொழ உழைக்க முடியாது. மாட்டு தொழுவத்துக்கு வராத மாடு புடி மாடா வரலையேண்ணா, ஒரு குருன்றவன் மாட்டு கொட்டாயில் இருக்கிறான், வந்து பிறந்துருன்றேன் நான். குரு எங்க இருக்கிறாரு? ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் எப்போ உபதேசம் வாங்கின மகேஷ், ஊன் உடம்பு ஆலயம் பேசுங்க. போய் ஸ்டேட்டஸை போய் பார்த்தேன் நான். பொம்மையாக வச்சு சாமி கும்பிட்டுங்கிற போல, அம்மன் பொம்மை அந்த பொம்மைலாம் இருக்குது. ஆனால் கேள்வி என்ன? ஊன் உடம்பு ஆலயமா, உணர்த்து உடம்பு ஆலயமா? அது என்ன ஊன் உடம்பு? உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். வள்ளல் விராருக்கு வாய் கோபுரவாசு, தெல்ல தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். திருமந்திரம்ன்ற சிவாகம புக்கில் இருக்குது. திருமந்திரம்னு வழக்கா சொல்லுங்கிற புக்கில் இருக்குது. அதில் ஒரு லைன் மட்டும் எடுத்து ஊன் உடம்பு ஆலயம். ஆலயம்னா என்ன தெரியுமா? ஆலயம், ஆலயம் தொழுவது. அது என்ன சாலவும்? சாலவும்னா சால் போல் வயிறு, ஊசி போல் தொண்டை, அப்படிதானே?
பழமொழி என்ன சொல்கிறாங்கல்ல, என்னது? ஊசி போல் தொண்டை, சால் போல் வயிறு. சால்னா பானை, சால்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு. சால் என்னவோ சொல்லி நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஊனு உடம்பு ஆலயம் பேசு. இந்த பொதுவாக பேச்சாளர்களுக்கு ஒரு கவர் கொடுத்துட்டு பேச சொன்னால் எது வேணா பேசுவாங்க. இங்கே கவர்லாம் கொடுக்குறது இல்லை, வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்பிச்சிருது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதினா ருசியும் பசியும் பேசுங்க. பேசலாமா இல்லையா? ஒன்றும் இல்லை, சோதனை பேசியா ஒரே சோதனை ஆகிடும். என்னடா சோதனையாக பேசு. அப்புறமா ஒருத்தர் நெகட்டிவ் வார்த்தை சொல்கிறாரு, டெஸ்ட்டுங்க. நெகட்டிவ்லாம் கிடையாது. ஊன் உடம்பு ஆலயம் ஒன்று தாங்க, மூணுமே வேற வேறெல்லாம் கிடையாது, ஒன்னே தான். ஊனுன்னா சதை, உடம்புல சதை தானே. உடம்பு அப்படின்னா உடம்பு, எலும்பு சதை எல்லாம் சேர்ந்தது உடம்பு. ஆலயம்னா உள்ள வந்து எல்லாம் வாழ்றது. அப்போ ஒன்றுக்கே மூணு வார்த்தை. வெறும் பிண்டமா சதையா ஆயிடுச்சுன்னா அது ஊன். வெறும் பிண்டமா இருந்ததுன்னா அது என்ன? அது ஊன். ஊன் பல விரும்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் ஊன் பல விரும்பு? இந்த வார்த்தையை உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சைவாசைவம் சண்டைக்கு போகவே மாட்டீங்க. சைவாசைவ சண்டைக்கு போக மாட்டீங்க. அது அவ்வளோ சூட்சம் இருக்குது அதில். ஊன் அப்படின்னா ஒரு உயிர் அல்லது ஒரு மனம் இருந்த ஒரு இடம். உயிர் அல்லது இயற்கையின் படைப்பு. இயற்கையின் படைப்பு உள்ளது உள்ளபடி இருக்குது. ஒரு வேர்க்கல்ல அப்படின்னா அது என்ன? அது ஒரு ஊன். ஒரு அரிசி ஒரு ஊன். அப்போ அரிசி ஊன்னாக்கா மாட்டுக்கறி ஊன் தான், ஆட்டுக்கறி ஊன் தான், பன்னிக்கறி ஊன் தான். பன்னிக்கறி சாப்பிட்றதுனாலையோ ஆட்டுக்கறி சாப்பிட்றதோ மாட்டுக்கறி சாப்பிட்றதுனால விசேஷம் நம்ம பேசிக்கிறோமா? ஒரு அக்கா இருக்கிறாங்க, சைக்காட்ரிஸ்ட். அவங்க சொல்லிட்டாங்க, தீபத்தில் சீனாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபியூட்டஸ் எல்லாம் எடுத்து கர்ப்பத்தெல்லாம் இடித்து அது சாப்பிடுவாங்களாம். சூப்பராம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிள்ளையை கொன்று விட்டு பெரிய விருந்து வைத்தான் கல்லமில் பரஞ்சோதியே. நம்ம ஆடு மாடுக்கு போய் செய்கிறோம். கர்ப்பத்தை வச்சு அபாசன் பண்ணி சாப்பிடுத்து வரோம். பக்குன்னு எனக்கு அட இவங்கெல்லாம் ஆன்மீகவாதிகளாம் அவங்களாம் பேசினானுங்க. அதெல்லாம் கர்ப்பத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது புக்கு எழுதிக்கிறாங்க. என்னவோ கர்மம். அவனுக்கு என்ன புரியுமோ அதை சாப்பிடுவான். அது ஜீரணமாயிடும். அது போச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை. அப்போ ஊன்னா என்ன? உடம்பு. ஊன்னா ஊன்னா உடம்பான்னா அப்பயா ஊன் உடம்பு ஆலயம். ஊன் தான் உடம்புன்னா. உடன்படாமல் இருந்தால் அது ஊன். எதுலேயும் உடன்படல. இது முளைக்க தயாராக இல்லை. அந்த வேர்க்கல்ல அதை வறுத்துட்டேன். அது என்னாச்சு? வெறும் ஊனாக மாறிச்சு. அது உடம்பு கிடையாது. மாடை வெட்டினேன், கறியை எடுத்தேன், வறுத்தேன், சாப்பிட்டேன். அதுக்கு என்ன கிடையாது? மாட்டுத்தோலில் மோளம் அடிக்கிறாரு. உடம்புல அடிக்கிறாருன்னா சொல்லுவாங்க. மாட்டுத்தோலை கட்டி மோளமாக செஞ்சு ஒருத்தர் அடிக்கிறார். மாடு அடிக்கிறாரா மாட்டு தோலில் அடிக்கிறாரா? தோலை அடிக்கிறாருன்னு கூட சொல்ல முடியாது. இப்போது அது மாட்டுத்தோல் தானா? மாடோடு இருக்கும்போது தான் அது மாட்டுத்தோல். பிரிஞ்சிச்சானா சாதாரண ஒரு ஷீட்டு, அது சாதாரண ஒரு பேப்பர் மாதிரி தான். அது அதை வச்சா மாட்டுக்கு வலிக்குமா என்ன? மாட்டுத்தோலை வச்சா மாட்டுக்கு வலிக்குமா? சில பேர்லாம் சொல்லுவாங்க, அந்த யாரோ ஒருத்தர் போனால் முடி எடுத்துன்னு போய் உச்சி அது மெச்சாக்கா அதை பண்ணாக்கா. சில ஆன்மீக வகுப்பெல்லாம் போனால் நீ சொர்க்கத்துக்கு போனோன்னா நீ பண்ண பாவத்தை எல்லாம் செஞ்சு உன் பேரில் எழுதி நெருப்பில் போட்டு எரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேன். இப்போ என்ன ஆயிடுச்சு உனக்கு எல்லாம்? அது மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்களா? போயிருக்கீங்களா அது மாதிரி கிளாஸ்க்கெலாம்? நான்லாம் அது மாதிரிலாம் போயிக்கிறேன்ப்பா. நான் போயிடுறேன். அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு பேர்லாம் எழுத சொல்லுவாங்க. எழுதி தலையை சுற்றி போட்டு எழுந்திச்சுன்னா இதோட உன் பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு. பண்ணுறே இல்லை யாருமே. யாருமே போகலையா? நீங்கள் போயிருக்கீங்க தாவோ கிளாஸ்? அதான் பாரு மெதுவாக சொன்னால் என்ன திட்டுக்கிட்ட போகிறேன். ஐயோ நானே போய் தானே வந்துக்கிறேன். என்ன அந்த மாதிரி பேர் எழுதி கீச்சு போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? வெட்டி வெளியே எடுத்துட்டா அதில் உணர்வு இல்லைன்னா அவ்வளோதான். அது என்ன? இது ஊன் தான். புரியுதா? கோழியை சாப்பிடல நீங்கள்.
கோழி கறியை சாப்பிட்றீங்க. இங்கிலீஷில் பேர் வேறு, கோழிக்கு உயிரிழக்கிற கோழிக்கு பேரை, கறிக்கு பேர் வேறு, ரெண்டு ஒன்று கிடையாது. புரியுதா? பிக்குன்னா பண்ணி, போர்க்குன்னா கறி. பன்னி கறி பேர் வேறு, பன்னிக்கு பேர் வேறு. கோட்னா ஆடு, புரியுதா? மட்டன்னாக்கா ஆட்டுக்கறி. ஆடை போய் மட்டன்னு சொல்ல போகிறீங்க, ஆடு போச்சுன்னா மட்டன் போது போகிறீங்க. புரியுதா? ஆடு போனால் என்ன சொல்ல கிடையாது, மட்டன் போதுன்னு சொல்கிறது. என்ன சொல்லணும்? கோட்டு. புரியுதா? என்ன ஷிப்பு, வேறு பேர் இருக்குது. புரிஞ்சிச்சா? ஏன்னா சிக்கன் பார்த்து இப்போ கோழி போச்சுன்னா சிக்கன் போகிறீங்க, அது ஹென்னு. சிக்கன் என்னென்னா ஆம்பளை பொம்பளையும் இருக்குது, ஆனால் கறிக்கு வேறு பேர் இருக்குது. அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்குமே சிலதுக்கெல்லாம். அப்போ ஊனு தனி. ஊன் என்றால் உணர்வு இல்லாத ஒரு பிண்டம். இந்த ஊன் உணர்வு பெற்றுச்சுன்னா அது உடம்பு. ஊன் உணர்வு பெற்ற என்ன? அது உடம்பு. தொட்டா உணர்ச்சிருக்குது, அழுது, சிரிக்குது, பேசுது, கிள்ளி பார்த்தா ஏதோ வலிக்குதுன்னு சொல்லுது, பாசமாக தரோன்னா இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து சொன்னங்குது. அப்படி தானே? கோபமாக பார்த்தா விலகி போகுது. கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே, அப்போ அதுனா இல்லை, ஊன் கிடையாது. உன்னை பார்த்தா ஏதோ நடக்குது பார்க்குதுன்னா அது என்ன கிடையாது, அப்போ உயிராக தான் இருக்குது. ஒரு பொம்மையை பார்த்தா என்ன ஆவான்? செம்ம ஃபிகர் பொம்மை, நல்லா அழகாக செஞ்சு வச்சுக்கிறாங்க, போய் கண்ணு வச்சேன்னா என்ன பண்ணா? அப்படியே தான் இருக்கும். சனினை போடின்ட்டீங்கன்னா கூட அப்போ அப்படியே தான் இருக்கும். அப்படியே சிரிச்ச மாதிரியே செஞ்சுட்டான் அதை. அது எப்படி தான் இருக்கான். சில பேர்லாம் கற்றுன்னு வந்து அது மாதிரிலாம் சிரிச்ச மாதிரியே இருப்பானுங்க. பார்த்தியா ஆன்மீகத்தில் நான் சும்மானா ஹேன்னு இருப்பான். பார்த்தீங்கன்னா சிரிக்க மாட்டான். உன் பொண்ணை பற்றி பேசியன்னா அதை பற்றிலாம் நீ பேசுறது ஹேனும். ஆமாம், கணக்காக சிரிச்ச மதிப்பெத்துன்னு இருப்பான். அந்த கற்றுக்குன்னு சிரிக்குது சொம்மனா. அது ஒரு ஊன் தான், அது கிடையாது உடம்பு. கோவரணும். கோலில் பொறியில் குணமிலவே என் குலத்தான் தாளை வணங்கா தலை. வெறும் ஊனா இருக்காதடா, என்னவா இரு, உடம்பா இரு, உணர்வோட இரு. அப்போ ஒரு ஊன் உணர்வோட இருந்ததுன்னா அது பேர் என்ன? ஒரு வேர்க்கல்ல முளைக்கிறதுக்கு தயாராக இருக்குது, முளைக்குதுன்னா அது உணர்வோடு ஆயிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சு? தண்ணி ஊற்றிக்கிறாங்க, நம்ம முளைக்கணும். அந்த உணர்வை ஒழிச்சு வச்சுருந்துக்குது. தக்க சமயம் கழிச்ச உடனே அது என்ன ஆகுது? முளைக்க ஆரம்பிக்குது. முளைச்சி வெயில் பட்ட உடனே டார்ச் தயாரிக்குது, வேர் இருக்குது, மலருது, செடியாகுது, திரும்ப வேர்க்கல்லையே உண்டாக்குது. அப்போ அது என்னன்னா அது உடம்பு. ஆனால் நம்மள மாதிரி இருக்குமானா நம்மள அளவுக்கு அதுக்கு அறிவு இல்லை. ஒரு அறிவு மட்டும்தான் அதுக்கு இருக்குது. அதுக்கு அறிவு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடறான். தமிழன் தான் சொல்லி வச்சுட்டுக்கிறான். ஒன்று ஒன்றுக்கும் அறிவு மொத்தத்தில் 5 இருக்குது, மனுஷனுக்கு 6 இருக்குதுன்னு. நம்பர் சொன்னது நம்மால் தான். நம்பர் சொன்னது யார் தான்? வெளியெல்லாம் கிடையாது. சும்மா அதெல்லாம் மற்றவங்களாம் ஒரு கிளாஸ் பண்ணி இன்செக்ட்னுவான், இந்த மாதிரி பூச்சி வகையாங்களை பிரித்து வச்சுருப்பான், வேறு வேறு டெக்னிக்கல் பேர் வச்சுருப்பான். ஆனால் அதுக்கும் அறிவு இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச யார் தான்? மரத்துக்கு அறிவு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான். அது என்ன பண்ணுது? உணர்வுகளை. காவேரி கரையில் மரமாயிருந்தால் வேருக்கு யோகமடி. ஏன் தெரியுது? பக்கத்தில் நதிக்குது, வேறு எத்தனை போகுது, எங்கே ஈரங்குதோ அங்கே. அப்போ அது தெரியுது, வாடுறதுக்கான இடம் எது, வாழ முடியும் அப்படின்ட்டு. நீ ஜன்னல் பக்கம் செடியை வச்சேன்னா அந்த பக்கம் வெளியே எட்டி பார்க்கும். ஆமாம், அதால் சூரியனை பார்க்காம. அது பெரிய லவர் ஒருத்தர் இருக்கிறார் மேலே. அதெல்லாம் என்ன பண்ண முடியாது சைட் அடிக்காம. ஆமாம், ஜன்னலுக்குள் நிலவு அவள் தோன்றவில்லையே, அதெல்லாம் முடியாதுடா, நான் எட்டி தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு என்ன பண்ணான்? எட்டி பார்ப்போம். உணர்வு இருக்குது. அப்போ உணர்வு இருந்துச்சுன்னா அது உடம்பு. ஆனால் உணர்வு இல்லாமல் ஆக்கிட்டோம்னா சிலது உணர்வாக இல்லாமையே ஆக்கவே முடியாது. வெட்டி போட்டாலும் குட்டி போடும். சில இலையெல்லாம் வெட்டி போட்டால் குட்டி போடும். முருங்கை மரத்தை வெட்டி போட்டால் முளைச்சிடும். அது உணர்வோடவே இருக்கும். ஆனால் ஒரு அறிவு அதுக்கு. அறிவு நிலையில் தான் வேறு. ஆனால் என்ன தான் இருக்கட்டும். அப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் உணர்வு இல்லை, ஊனுன்னெலாம் சொல்ல முடியாது. சிலதெல்லாம் உடம்பையும் ஆனால் கொதிக்க வச்சு வச்சு என்ன பண்ணிடுறோம்? அதை பண்ணிடுறோம். இல்லை பல்லுக்கு போனால் வாயில் பட்டா எப்பேற்பட்டதோ சேர்த்துறோம். உணர்வெல்லாம் வெளியே போயிடும். நம்ம என்ன தான் சாப்பிட்ருவோம்? ஊனை. நல்லா ஊன் பல விரும்பு ஒருத்தர். ஊன் ஒன்றால் அண்ணாத்தல் செய்யாத அறிவுன்றார் இன்னொருத்தர். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊன் ஒன்றால் அண்ணாத்தல் செய்யாது அப்படின்றார். அப்போ அண்ணாத்தல் செய்யாது அப்படின்னா வெறும் உடம்பை சாப்பிட்டே இருக்குது. உடம்பை சாப்பிட்றது, உடம்பு வளர்க்குறதுக்கு உடம்பை சாப்பிட்றது தப்புன்றாரு.
உடம்பை காப்பாற்றுறதுக்கு, உடம்பு எவ்வளோ வளருமோ அவ்வளோ வளர்க்குறதுக்கு செய்கிறது போய் உடம்பை இன்னும் ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றதுக்காக வேண்டி ஊன் பல விரும்புறது ஒரு பக்கம். அப்போவே பிரச்சனை இருந்துக்குது. அந்த காலத்துல என்ன பிரச்சனை இருக்குது? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வசதிக்கு தான் நீங்கள் சாப்பிட முடியும். அப்படித்தானே? முந்திரி எல்லோரும் வாங்கிடுவீங்க கிலோ கணக்கில், சம்பளமே பத்தாது. சில பேர் முந்திரியை வாழ்க்கையில் பார்க்க கூட முடியாது சில பேருடைய வாழ்க்கை. இன்றைக்கும் அந்த 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 சூழ்நிலை யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, தெரியாது கூட. அந்த வால்நட்லாம் தெரியாது. சில கல்யாண வீட்டுங்களில் சீதனத்தில் வைக்கும்போது தட்டில் தான் என்ன பண்ணுவாங்க, அது கூட 4-5 மட்டும் தான் வாங்கி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி ஒரு பாக்ஸ் வாங்கினது எனக்கு கொடுக்குறாங்க, நான் சாப்பிட்றேன்னா அது வேறு கதை. எல்லாருக்கும் எல்லாம் இன்னும் கிடைக்கல. அதனால் ஊனே எவ்வளோ இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. மான் கறியை தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிறந்தவங்க சாப்பிடக்கூடாதுன்றது வேறு விஷயம். அப்படி ஒன்று இங்கே இல்லவே இல்லை. சிங்கத்தை வளர்த்து சிங்கக்கறி சாப்பிட்றானுங்க வெளிநாட்டுகளில், விற்கிறாங்க. நீங்கள் நெட்டில் போய் படிச்சிங்கனாக்கா, லைன் மீட் கேட்டிங்கனாக்கா வருது, சாத்தியங்குது. நீங்கள் ஆர்டர் போட்டு அங்கேருந்து கூட அனுப்பாமல் போல, பார்சல் பண்ணி. பணம் தான் மேட்ரு. புரியுதா என்ன சொல்கிறேன்? சிங்கக்கறியை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் போல. அப்போ ஊனில் முடிவுக்கு வரல, அது வசதியை பொறுத்துது. அப்போது ஊன் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, புரிஞ்சிடும். இந்த சைவம் என்ன ஊனில் இல்லை. சைவவாசி எங்கே போயிடுச்சே? சைவத்தை திட்டிட்டு அசைவத்தை தான் சாப்பிட்டுக்கிறோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? சைவத்தை விலக்கிட்டு அசைவத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சாப்பிட்றதில்ல. நாங்களும் அசைவம்ட்டாங்க. நீங்கள் தான் அசைவம் இல்லை, நாங்களும் அசைவம். ஆனால் கறிமீன் சாப்பிட மாட்டோம். கறிமீன் சாப்பிடாம நாங்கள் அசைவம்ன்றாங்க. ஓ, அவங்க அசைவத்தினால அசைவம் என்னவோ அர்த்தம் பண்ணிக்கிறாங்க. புரியுதா? அப்போது ஊன் அப்படின்னா வெறும் பிண்டம், உணர்வற்றது. இதுக்கு உணர்வு வந்தால் அது பேர் உடம்பு. மனிதன் உடம்போடு இருக்கிறான், நாய் உடம்போடு இருக்குது. ஒரு அறிவுலேருந்து 5 அறிவு வரைக்கும் என்ன தான் இருக்குது? உடம்பு. நாய் உடம்பு தான், ஆடு உடம்பு தான், பூனை உடம்பு தான், இதுங்கெல்லாம் உடம்பு தான். ஒரு அறிவு உள்ள மரமும் உடம்பு தான். இந்த உடம்புக்கு மட்டும்தான் இறைவன் இருக்கிறான்னு புரிஞ்சுக்க முடியும். உள்ளம் மனிதனுக்கு மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்க முடியும்? இறைவன் உள்ள வாசம் செய்கிறான்னு புரிஞ்சுக்க முடியும். அப்படி அந்த உடம்பு புரிஞ்சிச்சானா அதுக்கு பேர் ஆலயம். ஒரு ஊன் உணர்வோடு இருந்தால் அது என்ன? அது உடம்பு. ஒரு உடம்பு எனக்குள்ள இறைவன் வாழ்கிறான், அல்லது உண்மை வாழுது, அல்லது கடவுள் இருக்குதுன்னு புரிஞ்சிச்சானா அது பேர். அப்போது ஊனு உடம்பு ஆலயம் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போனா இது ஆலயமாக மாறணும். ஒரு உடம்புனாவா மாறணும். இது ஆலயமாக மாறணும்னா இன்னொருத்தர் இதை காலில் கொண்டாடணும்னு கிடையாது. இங்கே ரொம்ப பெரிய தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவசரமாக அந்த உடம்பு விசேஷம். ஏன் உடம்பு விசேஷம்? உன் உடம்பு தானே விசேஷம். என் உடம்பு எப்போ உனக்கு விசேஷம்? என் உடம்பு விசேஷம். நீ எடுத்துன்னு காலில் ஊறன்னா அப்போ எதை எடுத்துன்னு ஊந்த காலில்? ஏன் உன் உடம்பு என் கால் கீழே போட்ட? இல்லை யாரோ ஒரு மகான் காலில் போட்ட, இல்லை யாரோ ஒரு மடையன் காலில் போட்ட, யாரோ சாமியார் ஏமாத்துறவங்க காலில் போட்ட. ஏன் போட்ட? ஏன் உன் உடம்பு எதுவுமே போட்ட? அவருக்கு ஏதோ புரிய வச்ச அந்த உடம்பு, அவர் புரிஞ்சின அந்த உடம்பு என் உடம்புக்குள்ளே இருக்கிறது எனக்கும் புரிய வைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதை தொட்டோ, அதை உணர்ந்தோ, அதை கட்டிப்பிடிச்சோ, அது காலில் ஊந்தோ, அதுக்கிட்ட அழுதோ, அதுக்கிட்ட கேட்டோ, அதுக்கிட்ட பேசியோ நானும் ஒரு விசேஷம்னு உணர்றதுக்கு தான் அங்கே போனேன்னா, இல்லை அதை விசேஷம் சொல்கிறதுக்கு போனேன்னா. இல்லை நான் போனேன் எப்படின்னா, அது என்ன செய்யணும்? என் உடம்பு ஆலயம்னா உன் உடம்பு, உன் உடம்பும் ஆலயம்னு சொல்கிறவன் தான் வள்ளல். வள்ளல் பிறாருக்கு வாய் கோபுரவாசன். ஏன் அவர் என்ன சொல்லித்தராரு? வாய் வழியாக என்ன சொல்கிறாரு? நான் விசேஷம்னா நீ யார் தான். அதனால் வள்ளல் யார்? வள்ளல்னா யார்? நீ விசேஷம் சொன்னால் ஒரு வள்ளல். பணம் கொடுத்தனாலையோ, பொருள் கொடுக்கறதுனாலையோ, உன்னை வசதியாகிறதுனாலையோ, இந்த அன்னதானம் பண்ணுறதுனாலையோ ஒரு வள்ளல் கிடையாது. வள்ளல்னா யார்? அப்படி புரிஞ்சுக்கினா நீ என்ன ஆகிடுவ? தெல்ல தெளிஞ்சு சீவன் சிவனம் ஆகிடுவேன். ஒரு மனிதன் தெல்ல தெளிவாக ஆக்கணும்னு பேசுகிறார்ல, அவர் யார் தான்? அவர் தான் வள்ளல். வள்ளல்னா பிறர் நலம் கருதி பேசுறது, பிறர் நலம் கருதி வாடுறது, பிறருக்காக நான் வாழ்கிறேன் எனக்கு தான். ஆனால் பேசுறது எதுக்கு பேசணும்?
நான் இன்னொருத்தர கூட பேசுகிறேன் அப்படின்னாவே ஒன்று அவருக்கு உதவி செய்யறதுக்கு தான் நான் பேசணும், இல்லை அதனால் எனக்கு எதனா லாபம் இருக்கும். 2 தான் பேசுகிறவங்க எல்லாம். இது 2 காரணம் தான் பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு லாபமானு கேட்டால் பாவம் அவங்கள புகழ்ந்து அவங்களே அறியாமல் அவங்கக்கிட்டே அவங்க நேர்மை இல்லாமல் ஆயிடுறாங்க. ஒரு பேச்சாளர் ஆபத்தில் எங்கே போய் சிக்கிக்கிறாருன்னா, நிறையா அவர் பாராட்டப்பட்ட உடனே பேசின உடனே அவர் பேசுறதெல்லாம் சரின்ற திமிரில் போய் மாட்டிக்கிறாரு. என் பேச்சு கேட்ட உடனே தான் அவருக்கு அடி வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துவார். எல்லாம் பேசுறியே, உனக்கு தெரியுமான்றதான் கேள்வி. உன்னை யாரும் கேட்கறது இல்லை. பட்டிமன்றம் நடத்துகிற, கூட்டம் வச்சுக்கிற, பேசுகிற, எல்லாம் சரி. உனக்கு புரிஞ்சிச்சா உண்மையிலேயே தெரியுமா சிவன்னா யாரு, முருகர் இப்படி இருந்திருப்பாங்களா, நீ பாத்தியா? புக்கை படின்ற. அருணகிரிநாதர் யாரு, அவர் என்னத்த சொல்லிட்டாரு, அவர் சொன்னால் உண்மையாக தான் இருக்குமா, பொய் சொல்ல மாட்டாரா? அப்படின்னா நான் பண்ணுறதே இல்லை, ஒருத்தரும் கேட்கறதே இல்லை, ஆள் ஐக்கிறது இல்லை, ஆலயமாக ஆகுறதே இல்லை. இப்போ ஆலயம்னா தேவாலயம். ஒரு இந்துன்னா சொல்ல மாட்டான். எவனா ஆலயத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்ல நான் பாரு. ஏன் இது ஆலயத்துக்கு போகலன்னு சொல்ல? யாரெல்லாம் ஆலயம்னு சொல்லுவாங்க? கேள் தருகிறேன் என்றதோ நீரல்லோ, நான் பல முறை கேட்டுட்டேன் தரவில்லை, உன் சன்னதி கிடைக்குமா நிம்மதி. ஓ பாட்டு கேட்டிருக்கீங்களா? மான்களும் சொந்தம் தேடுதே, இந்த மானிடன் செய்த பாவம் என்ன. சன்னதின்ற ஒரு வார்த்தை வந்து அதில் மொழிபெயர்க்கும் போது இறைவனுக்கான ஒரு இடம் இருக்குதுன்னா, இறைவனுக்கு ஒரு இடம் வச்சு கட்டி அதை கொண்டாட முடியுமா? கட்ட முடியுமா? இறைவனுக்கு ஒரு வீடை கட்டி இது உள்ள உட்கார்ந்துடுறானா இருப்பானா? பூட்டி வைக்க முடியுமா? பூட்டிட்டு நடவார சாத்தி வைப்பியா? அப்பப்போ ஊஞ்சல் ஆடுறது, ஊஞ்சல் சேவை பண்ணுறது, பள்ளி அறையா, அதுவும் அது பூஜைக்குதா? கடவுளுக்கா? என் வாழ்க்கையில பாலும் கற்கண்டு போட்டு சாப்பிடணுமா? வைப்பீங்க இல்லை, சாப்பிடணும் நம்மன்னு அர்த்தம். சர்க்கரை போட்டே சாப்பிடுறேன். இன்னைக்கு தான் இந்த கேள்வி உரிமைப்பட்டு பால் கற்கண்டு வாங்கி சாப்பிட்றேன். பெரிய சர்க்கரை தானே. கற்கண்டுக்கு சர்க்கரைக்கு என்ன வித்தியாசம்? சர்க்கரை பேசானா கற்கண்டு ஆயிடுமா? ப்ராசஸே வேறவா? தெரியல. எந்தன்னு போட்டோம். ஊன் உடம்பு ஆலயம். ஆலயம் என்றால் ஆலயம், அதுதான் பெரிய பாளையம். ஆலயம் என்றால் ஆலயம், அதுதான் பெரிய பாளையம்னா. பார்த்துக்கிறீங்களா? பாலை வெட்டி நடுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? போனோம் வச்சாங்கண்ணா, வச்சு முடிச்சிட்ட பிறகு பாலை தானே அது பேர். பாலைன்னா என்ன? தென்னம்பாலை, பனம்பாலை, ஏதோ ஒரு பாலை வைப்பாங்க. ஆனால் அதாவது பூத்து குலுங்கி வச்சுருப்பாங்கல்ல, அதை சொருவி விடுவாங்க. ஏன்? காயாகி கனியாகி கனிந்த மனம் ஒன்று காக்காமல் பூக்காமல் மாதிரி ஒரு உடம்பு பூத்து குலுங்கி கொண்டாட்டமாக ஆகிட்டு போனோம். அப்படி போலன்னா பாலை வெட்டி போடுவாங்க. கல்யாணம் ஆகிட்டு போகிறவங்க, புள்ள பேத்துக்காத போகிறவங்க, அறங்குறையாக போகிறவங்கலாம் பாலை நடுவாங்க. உடம்பு உடன்பட்டு இருக்கிற ஒரு பூ. மாலை போகிறது, பூ போகிறதெல்லாம் எதுக்கிடான்னா பூவை போல தான். தோஷம் இல்லை பூவுக்குன்னுவாங்க. பணத்துக்கும் போடுவாங்க, கல்யாணத்துக்கும் போடுவாங்க. ஒதுக்கி வச்சுக்கிறான். பணம் வீட்டில் போடுறாங்கன்றதுனால கல்யாணத்தில் போகிறதில்ல, கல்யாணம் போடுற மங்களகரமான பூன்றதுனால சாவுக்கு போடாமல. ஏன் ரெண்டுக்குமே போட்டுனுக்கிறான்? அப்போனா பூ வந்து புதிர்ந்து போயிடும். தோஷம் இல்லாதது வளர்ந்து சிலது விதைகளை உண்டாக்கிட்டு இல்லை கனிகளை உண்டாக்கிட்டு போகலாம். சில பூக்கள் எல்லாம் இந்த பூவை விட்டு காம்பை விட்டு பூ எழுந்தால் மீண்டும் அங்கு பூப்பதில்லை. பார்த்துக்கிட்டீங்களா? அப்படியா? இன்னொரு காம்பு வராதா என்ன? ஒரு காம்பு விட்டு தானே வந்து இன்னொரு காம்பில் பூக்குமா இல்லையா? அந்த பூ பூக்காது. ரொம்பனா பேசுங்களாம். உங்கள் உடம்பு ஊனாக இருக்குதா, உடம்பா இருக்குதா, இல்லை ஆலயமாக இருக்குதா? யார் செய்யணும் அந்த வேலையை? உங்கள் உடம்பை வெறும் ஊனாக்க போகிறீங்களா,
இல்லை உடம்பாக்க போகிறீங்களா ஆலயமாக்க போகிறீங்களா? இதை தான் அதில் சொல்லி வச்சுக்கிறேன் அந்த பாட்டில். ஒரு வள்ளல் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் ஊனை உடம்பாக்கி உடம்பு என்ன ஆக்குறாரு? ஆலயமாக்குறாரு. ஆலயமாக்குறதுன்னா அப்போ நான் எப்படி ஆலயமாகிறது? ஆலயம் தொழுவது அது எப்படி தோல்றது? இதுக்கு நீங்கள் வள்ளுவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஒழுக்கம் உயிரினும். அதுனா ஒழுக்கம் உயிரோட, கடவுள் தான் உயிர், அதை விட சிறந்தது ஒழுக்கன்றார். கடவுளை விட சிறந்த ஒன்று இருக்குதாம்மா, அது என்னவா அப்படின்னா அதான் ஏன் ஜாதியில் இருக்கிறது. நம்ம ஜாதியில் பெரியவா வந்தால் என்ன பண்ணணும்? செருப்பு கட்டி கீழே நிற்கணும். ஏன்? அதானே ஒழுக்கம். ஒரு பெரியவங்க பேசுகிறாங்கன்னா கையை கட்டின்னு கேட்டுக்கணும். ஆனால் கையை விட்டு திமிராக கேட்டு நிற்பியா? நெஞ்சு நிறுத்திவே நீ பெரிய ஆள் முன்னாடி போய். அதெல்லாம் ஒழுக்குமா? பெரியவங்க பேசும்போது எப்படி கேட்கலாம்? புருஷங்காரன் தண்ணி கேட்டால் கெந்த விட்டு வந்துடணும். கயிறு எவனா பூச்சி நிற்பான். ஏன்னா ஒழுக்கத்தை சிறந்ததுனால உயிரை விட ஓம்ப போடல, உயிர் கயிறு பூச்சிக்கோ. நீ என்ன பண்ணலாம்? தண்ணி பூச்சின்னு வந்து கொடுக்கலாம். சூப்பரில் ஒழுக்கம். இதானே ஒழுக்கம். ஆக்சுவலாக ஒழுக்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கக்கூசுக்கு போயிட்டு கக்கா கழுவின்னு வரணும் சரியா. அப்படி தானே. தண்ணி இல்லாத இடத்துல இப்போது பேப்பரில் தொடங்கிட்டு ஒழுக்குமா, தண்ணில் கழுவுத்து ஒழுக்குமா? கக்கா போனால் சுத்தம் பண்ணணும். தண்ணிலையா பேப்பர்லையா? பேப்பர் மகாலட்சுமி ஆச்சே, அதில் தொடங்கலாமா? பேப்பர் மகாலட்சுமி தானே, கீழே போட்டு உட்காரலாமா பேப்பரை? அவன் கார் சர்வீஸுக்கு போயிட்டு வந்தால் அவன் பேரை போட்டு பேப்பரை சீட்டில் வச்சுட்டுக்கிறான், காலுக்கும் வச்சுக்கிறான். அது மகாலட்சுமி என்ன பேப்பர் மகாலட்சுமியே இல்லையா? என்ன கருமம். இப்போ எப்படி ஆலயமாக்குறது? என் ஊனை முதல்ல உடம்பாக்கணும்னா, ஊனை மதிச்சேன்னா உடம்பாயிடும். ஊனை மதிச்சேன்னா என்ன ஆகிடும்? உடம்பாயிடும். என்ன சொல்கிறாங்க? கந்தையானாலும் கூழானாலும் கூழுக்கு எப்படி இது இதையாக குளிக்கணும்? சாப்பிட பொத்து வாய், ஜீரணமான பொத்து உள்ளோ. ஆமாம், எடுத்து உள்ளே போய் தள்ள வேண்டியது தானே. ஏன் குளிச்சுட்டு சாப்பிட்ணும்? ஏற்கனவே கந்தி ஆகிட்டு இருக்குது, அதை ஏன் கசக்கணும்? ஒன்றும் கிஞ்சிடாது. கந்தி கசக்குனா என்ன ஆகும்? இத்து போன துணியை தண்ணியில் போட்டு ஒன்றும் கசக்குனா என்ன ஆகும்? இன்னைக்கு நடந்துச்சு எனக்கு. சும்மா பாத்ரூம் வந்து வெளியே வந்து கால் கூசுச்சு, தேய்ச்சாக்கா மேட்டு தனியாக பிச்சுன்னு வந்துச்சு. பழசாடி நான். ஆமாம் பழசு தான். புதுசு எப்படி இருக்கும்? நேற்று வாங்கின கூட நீ பழசு தானேன்ட்டா. எனக்கு அறிவே இல்லைன்றது எனக்கு அப்பப்போ சொல்லி கொடுக்குறது என் பொண்டாட்டி மட்டும்தான். புரியுதா? பெரிய ஜீனஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறேன். சொல்லாதே யாரும் கேட்டால் எனக்கு நந்ததுப்பா. நீங்கள் அப்படியா இல்லைன்னு தெரியல. நீங்கள் எப்பவுமே அறிவாளியே தான் நந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்ல கேள்வி கேட்பீங்க. நான் வித்தான் மாட்டினும் போய்ப்பேன். சாரியும் வர கேட்டுருவேன். சாரி தெரில எனக்கு. ஷோரூம் முட்டுக்கே வந்து செகண்ட் ஹேண்ட் தானே அது. நம்ம புது பொருள் வாங்கின வரதே கிடையாது. கடையில் இருக்கிறவங்கன்னா அது புதுசு. பில்லு போட்டவொடனே என்ன இது கற்று கொடுத்தாங்க பார்த்துக்க. தெரியுதுங்க, உண்மை தானே இல்லையா? ஊனை கொண்டாட்டமாகவும் அழகாகவும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பேர் ஒழுக்கம். ஒழுக்கம்னா இது ஏன் உயிரை விடன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடம்ப நான் எப்படி வச்சுக்கணுமோ அவ்வளோ அழகாக வச்சுக்கணும். கொண்டாட்டமாக சிறப்பாக ஒழுக்கமாக நல்லா சுத்தமாக குளித்து நல்ல துணியை போட்டு நல்ல பொருளை சாப்பிட்டு. நல்ல பொருளை சாப்பிடுன்னா நீங்கள் பண்ணு சைவ பொருளை சாப்பிட்டுன்னு போகிறீங்க. சைவ பொருள்னா என்ன இது? துடிக்க பாம்பு எடுத்து கச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஒருத்தன் அப்படி தான் தலையை வெட்டி வச்சுட்டு ஆஞ்சி குழம்பு செஞ்சுட்டான். ஆமாம் எடுத்து போட்ட மாதிரி கட்டி வச்சு சேர்த்துட்டான். பாம்பை தலையை வெட்டி வச்சுட்டான். எல்லாம் ஆஞ்சி கிஞ்சி செஞ்சு சர்வ் பண்ணியாச்சு. ஹோட்டல் விட்டு வெளியே வந்துச்சு. அது டஸ்ட்டெல்லாம் வாருவாங்கல்ல, நான் வாய் தந்தது உள்ளே விட்டான், வேரில் கச்சிச்சு, பாய்சன் செத்துட்டான் ஆள். பாம்புக்கு தலையில் விஷம். இதுக்குன்னு நீங்கள் பாட்டு மீன் ஆஞ்சிட்டு அது மாதிரி கட்சி செத்துட்டேன்னு சொல்ல போகிறீங்க? மீனுக்கு அது மாதிரி விஷம் கிடையாது. சிங்கம் தலையை வெட்டிட்டு கூட நீங்கள் கையை உள்ள விட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்காது. அதெல்லாம் பாயிண்ட் பண்ணோம். இங்கே நிறைய பேர் தப்பாக நினைச்சுக்கிறது. அப்போது அம்மா ஒரு விஷயமும் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஊனை
உடம்பாக மாற்றி ஆலயமாக்கணும்னா ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் எதுக்கிட்டனா இதுக்கு தான். ஒழுக்கம் உயிரை விட ஓம்பப்படும். ஏன்னா உயிர் இந்த உடம்புல தான் இருந்தாலுமே கூட அது இருக்குதுன்னு நான் எப்படி உணருது? சொன்னால் ஒத்து போகிறேன். உயிராகிறேன்னா இதுக்கு கடவுளுக்கு நட சம்மந்தம்னு கேட்பான். உயிராகிறதுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்மந்தம் தானே? கடவுள் இல்லைன்றவனா சொல்லுவான் பாரு, நம்ம உயிர் தாண்டா கடவுள் இன்னுவோம். அவனா சொல்லுவான், ஆமாம் வந்துட்டார்றா இவரு, எல்லாம் இந்த நாய்க்கு தான் உயிராகுது, அப்போ அது உள்ள கடவுளுக்கு தான். ஆமாண்டா, அது உள்ள கடவுள் தான் இருக்குது. இதில் பெரிய குத்து, கடவுள் எங்குமா இருக்குது, இங்கே இருக்குது அங்கே இருக்குதுலாம் கிடையாது. இங்கே நாதபடி நிறைய பேர் சொல்லிட்டு போயிடறாங்க. இங்கே நாதபடியா? நாங்கள் ராக்கெட்லாம் விட்டு பார்த்து எங்கேயும் காணோம். ராக்கெட்டே அதில் தான் போச்சு. நம்ப இது பெரிய புது குழப்பமாகுதியா? இது வரைக்கும் யாரும் சொல்லாத மாதிரி எல்லாமே சொன்னது அதை தான்டா. அப்பயா மற்றவங்கலாம் சொல்ல? அவனுக்கு ஜாதி வெறி பிடிச்சிட்டு திஞ்சுங்க தானே, அவனுக்கு ஜாதி திமிரில் பேசியிருந்தானு, வேற என்ன பேசிக்கிறான்? இப்போ சிவயோகி பேரை சொல்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிறான். சேரி யோகின்னு ஒரு வீடியோவே போட்டுக்கிறான். அப்போனா அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பான் பாரு. அவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னா என்னதான் ஊன் கெட்டுரும், உடம்பு கெட்டுரும், சுரேசிஸ் தான் வரும் உனக்கு. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? நோய்க்கு காரணம் என்ன? அடிப்படையாக நோய்க்கு காரணம் என்னன்னா, நான் என் உடம்பை சரியாக பராமரிக்கல. உடம்பை நான் ஏன் சரியாக பராமரிக்கலைன்னா, மனம் சரியாக இல்லை. மனம் சரியாக இருந்தால் உடம்பை நான் என்ன பண்ணுவேன்? மனம் சரியாக இருக்கிறதுக்கு பேர் ஒழுக்கம். இவ்வளோதான் ஒழுக்கம்னா. இது என் மனதை சரியாக வச்சுக்கிட்டுன்னா, உனக்கு பணிவாக இருக்குதுன்னா அது சொல்லிக் கொடுக்குறோம். இப்படி இருக்கணும், யாருக்கு என்ன பேசினா எப்படி பேசினா சொல்லு. ஏண்டா ஒரு கிளாஸில் முண்டு கொடுத்தா குச்சியை போக மாட்டேன், தீர்த்தனா ஸ்பூனில் கொடுக்கணும் எவ்வளோ சொல்லி கொடுத்தேன்? எந்த காலத்துலேயோ கொடுத்தாங்க சொல்லிக்கிறேன். நல்லா தான் தொலைச்சியை வெட்டி போட்டு அண்டாவை வச்சு ஆளுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாண்ணா கொஞ்சம் போயிடுவீங்க. ஒரு டேப்பை வச்சு திறந்து விட்டாக்கா கொஞ்சம் பூச்சி குடிக்கலாம் தானே. அது சொம்பில் வச்சு இன்னும் வேறும் அதோட சமயத்தை கொஞ்சம் செஞ்சு பண்ணுங்க. அது அந்த இது ஊற்றுவாங்கல்ல, அதை வச்சு டக்குன்னு தேய்ப்பாங்க. என்ன பண்ணிக்கிறாங்க? சோறு ஊட்டினே இருந்துக்கிறாங்கய்யா, நல்லா சாப்பிட்டே இருந்துக்கிறான் ஆள். அப்புறமா என்ன பண்ணிடுறாங்க? தட்டு இப்படி பண்ணிட்டு கையை இப்படி வச்சுக்கிறாங்க. வயிச்சுட்டு அது அப்படி வயிச்சு இப்படி குத்துறாங்க பாரு, வாமிட். அது வரைக்கும் உள்ள போயிருந்தெல்லாம் மொத்தமாக சேர்த்து வெளியே வந்துடுச்சு. இந்த வயிற்றில் எல்லாம் வந்து இது உள்ள. இந்த நான் வந்து கொஞ்சம் வறுமையிலாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன், பார்ட் டைமாக போயிட்டு ஸ்க்ரீன் பிரிண்டிங் போய் பண்ணிட்டு வருவேன். கூட ஒரு ரூபா 2 ரூபான்ட்டு ஒரு 1000 ஆச்சு, 1000 ரூபாய் 500 ரூபாய் அது மாதிரி வரும். போய் ஸ்க்ரீன் பண்ணி வந்து அது சாயெல்லாம் வந்துடும். அதுக்கு இருந்தாலும் சொல்லுவான், சாப்பிட்டு சரியாக போய்ட்டு வந்துடுவான். கையை கழுவுறதுக்கு பெனாயிலோ டிஞ்சரோ அந்த இதுவோ அந்த அதுக்கான டர்பனோ போட்டு கழுவுனா பிறகுனா அதுக்கு வேஸ்ட்டாக போகுது இல்லை, சாப்பிட்டு குழம்புக்குது இல்லை, அது பட்டால் எல்லாம் சரியாக போயிடும். உண்மையும் கூட தான். நீங்கள் கை கழுவானா சாப்பிட்டு பாருங்கள், கை சுத்தமாகிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டே பேர் கை கழுவுவான், சாப்பிட்டு முன்னாடி கை கழுவ மாட்டான். ஏன்? உள்ள டஸ்ட்பின்னு மீந்திருத்துன்னே சாப்பிட்றது நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா மீந்திருத்து சாப்பிட்றதுக்குன்னே தான் இருப்பாங்க. வைக்க போறாரான்னு வர காத்து நிற்பாங்க. இது கொஞ்சம் வச்சுங்க, இது கொஞ்சம் வச்சுங்கன்னு ஏன் சொல்லுவாங்கன்னா, இது வானான்னு நீ சொல்லுவேன்றதுக்கு தான். புரியாம மாடு என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும், ஆமா இந்த சொன்ன கிட்ட சோம்பேறி ஒண்ணுமே புரியுது. இது ஏன் வச்சுக்கன்னு சொல்ற, ஒன்னும் யோசிக்கவே மாட்டான். கொஞ்சம் இது அப்புறம் இன்னொன்று வச்சுக்கிறீங்களா, இன்னொன்று வச்சுக்கோன்னா என்ன அர்த்தம்? 2 தாண்டா இருக்குது, ஒன்றுலேயும் முடிச்சுக்கல, இன்னொன்று வச்சுக்கோண்ணா. இதில் வர விளம்பரம் வர சண்டை. அவ எல்லாரும் விளம்பிட்டு சனியை எப்படி சாப்பிட்டு போகுது. புரியுது என்ன சொல்றேன்ட்டு? இது மாதிரி ஏமாத்துறாங்களா இல்லையா? கொடுக்குதே எதுக்குதான், இது வேணுமா இது வேணுமான்னு எது சொல்லுவாங்க சொல்லு. நீ 2 எடுத்து சாப்பிடுன்னு சொல்லுவான் பாரு, சொல்ல மாட்டான். இன்னொன்னுக்கு சில சனியானுங்களுக்கு அது பிடிக்காதுலாம் வச்சிடும். பச்சையாகிறது பிடிக்காதுன்னு கீரை கொம்பே செய்யறது இல்லையா எங்கள் வீட்டில்? உங்கள் வீட்டில் எப்படின்னு தெரில. சில பேருக்கு பச்சையாக பிடிக்காது, அதனால் கீரையே பிடிக்காது, செய்ய மாட்டாங்க. அதில் வர வேலை வராதிங்க, ஒரு வேலையாக வர கிள்ளி. ஆமாம், மாட்டு கறி வாங்கிட்டு வந்து நீட்டாக குழம்புல கொச்சு போட்டால் குச்சிரும் சாப்பிட்டுடலாம். கீரை கோம்பு சனியானே, கீரை கோம்பு. கல்யாண வீட்டில் பத்திரிக்கை வச்சா கீரை கோம்பு சொல்ல மாட்டாங்க தெரியுமா அவனுக்கு? நம்ம தான் சொல்லியிருப்போம் வீடியோவில், அது திரும்ப கேட்டு வந்து நமக்கு சொல்லுவாங்க, பரவாயில்ல வீடியோ வச்சு பார்க்குறல. ஆலயமாக எப்போ மாறும்னா ஒழுக்கமாக இருந்தால் தான் மாறும். உடன்பட்டு போனால் உடம்பாயிடும். ஆலயமாகணும்னா அதுக்கு என்ன இருக்குண்ணா? ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கம்னா
குளிக்கும் போதும், சாப்பிடும் போதும், நடக்கும் போதும், போகும்போதும், பெண்ணோட புணரும் போதும், குழந்தைங்களோட கொஞ்சம் போதும், எல்லாரையும் பார்க்கும் போதும், பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் எங்கே இருக்குது? கொஞ்சத்துக்கான சந்தர்ப்பம் எங்கே இருக்குது? புணர்றதுக்கான சந்தர்ப்பம் எங்கே இருக்குது? உணர்றதுக்கான சந்தர்ப்பம் எங்கும்போது குளிச்சா சில்லுன்னு படுற இடம் எது? சூடாக படுற இடம் எது? யாருக்கு தான்? உடம்பு தான். அப்படி நேசிக்கணும். எதை? ஒழுக்கம்னா அதெல்லாம் கிடையாது. உன்னை நேசிக்கிறதுக்கு பேர் தான் ஒழுக்கம். நீ மாட்டின ஒழுக்கன்ற பேரில் என்னவோ நினைப்பில் ஏதேதோ செய்து பக்தி என்று உளறுகிறாய். பாலும் கற்கண்டும் சிலைக்கு இல்லைடா, உனக்கு தான். சனியனே பள்ளி அறிவு போகும்போது எப்படி போனா? பால் கற்கண்டு சாப்பிட்டு போனோம். ஏன்? கொஞ்ச நேரம் வேலை செய்வேன். இந்த குல்பி விற்கும் சாயந்தரமானா. எவனோ யூடியூப்ல எங்கேயோ சொல்லிட்டு இருக்கிறான், குல்பி சாப்பிட்டேன்னா கொஞ்சம் வேலை நிறைய நேரம் செய்வேன்ட்டு. அந்த மனுஷன் ஒருத்தன் சொல்லவே சொல்லிட்டான். எதனா நல்லா இருக்குதுன்னு சொன்னாக்கா இதை பண்ணால் அது நல்லா வேலை செய்யணும்னா எதை வேணா வாங்கிடுவான். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இது விற்பான். இதை சாப்பிட்டீங்கன்னா எப்போவுமே இப்படியே தான் இருக்கும். ஆமாம், இறங்கவே இறங்காதுன்ட்டா போதும். இவன் வாங்கி வந்து சாப்பிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவான். லிவர் வந்து போய் இந்த அறகுறையமாக பார்த்துக்கிறீங்களா? எதுனா ஒரு ஆம்பளைக்கு முக்கியமான விஷயம் என்னடான்னா, இதை சாப்பிட்டேன்னா நீ ஆம்பளை ஆகிடுவேன். முருங்காய் சாப்பிட்டா முறுக்கி நிப்பன்ட்டு ஒன்று படத்தை ஒன்று எடுத்தான். அந்த முந்தானை முடிச்சு படம் பேரு வந்துச்சு, முருங்காய் முடிச்சுன்னு ஆயிடுச்சு. ஆமாம், முருங்காய் பூ பொரியல், முருங்காய் இலை, இது ரசம், இது மாதிரி எல்லாமே முருங்காவிலே. முருங்காய்லாம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. முருங்காய் சாப்பிட்டு வேலை செய்யலைனாக்கா தூங்கிடுவேன். ஏன்னா முருங்காய் பயங்கர எனர்ஜியான பொருள். சாப்பிட்டு உடனே தூங்கிடுவேன். முருங்காய் சாப்பிட்டேன்னா வேலையே செய்ய மாட்டேன். 2 நாள் பட்டினி வந்துட்டு போ, நல்லா இருப்பேன். அப்போ தான் கொஞ்சம் டூரேஷனும் கிடைக்கும். ஃபுல்லாக சாப்பிட்டேன்னா தூக்கம் வந்துடும். சனினே என்ன பண்ண முடியாது. ஒழுங்கா இவனுக்கெல்லாம் வேலை செய்யாதவங்க பேசிக்கிறானுங்க. ஆமாம், ஒழுங்காக வேலை செய்கிற மாதிரிலாம் பேசவே மாட்டான். ஒழுங்காக வேலை செய்கிறவனுக்கு முருங்காவே தேவையில்லை. ஜில்லல்லவா ஜில்லல்லவா காதல் நயகரா உயர் காதலை தீண்டவே. நீ என்னதான் சயின்ஸ் கண்டுபிடிச்சாலும் சரி, வேண்டாம் வயகரா. ஏன்? வெறும் தண்ணி போதும். நீ நினைச்ச ஆடையெல்லாம் நீ புழிஞ்சா நீர் வெடியும். இந்த ஆலயம் ஆயிடுச்சேன்னா இந்த ஆலயம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அழகாக செய்யும். ஒன்று நீ பயப்பட்டுருவே உன் ஆலயத்தை பார்த்தே. திடீர்னு வேலை செய்யலைன்னு நினச்சிக்கிறேன். நிறைய ஆண்களுக்கு இது ஒரு பிரச்சனை. எப்போனா ஒரு நாள் வேலை செய்யாமல் போயிடுமா, நம்ம ஆள் தான் உசாயிட்டம் போலன்னு நினச்சிக்கிறது. ஆமாம், எப்போவுமே முடிவுக்கு வந்துடும். அதுதான் ஆமாம், பேச்செல்லாம் மாற்றிப்பான், மேக்கப்லாம் பண்ணிக்க ஆரம்பிப்பான். என்னடா சொல்லுமாம்மா டே, அது எப்போனா ஒரு நாள் நடக்குது தாண்டா, அது ஒரு விஷயம் இல்லை. இன்னும் சில பேர் ரெடிமேடு போகிறது, ரெடிமேட் ஷர்ட் வாங்கி மாற்ற மாட்டே கல்யாணம்லாம் பண்ணிக்குவானா. ஆனால் எங்கன்னா சைடில் யாருனா இருக்கிறாங்களான்னு பார்த்து அதனால் ஒரு வயசான ஒரு ஆன்ட்டி பிடிச்சின்னு வேலையை பிடிச்சின்னு போயிடணும். புரியுது என்ன சொல்லிட்டு ஜாதி பேர் சொல்லி போயிடுச்சிக்கலாம் பாரு. இப்போது நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொன்னால் ஒரு கூட்டம் வந்துடுமா இல்லையா? இப்போ அவர் தாழ்த்தப்பட்டதுக்காக சொன்னாரா, கூட்டத்துக்காக சொன்னாரா? அவர் ஒரு கூட்டத்தை உருவாக்குறாரு. புரியுதா? அந்த கூட்டத்தில் இவர் என்ன பண்ண பார்க்குறாரு, அந்த கூட்டத்தில் நான் ஒரு பெரிய ஆள் வரோம். எங்கள் ஜாதி இல்லையே என்ன மாதிரி சிறப்பாக பேசுறதுக்கல இவர் சொல்லுவார். இல்லைன்னா வரவன் சொல்லுவான், நம்ம ஜாதியிலேயே உங்களை மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னுவான். மாட்டிக்கின்னாரு ஒருத்தர். இது ஒழுக்கம் கிடையாதுங்க. ஒழுக்கன்ற பேரில் சமூக ஒழுக்கத்து கூட போய் சேர்ந்து என்ன ஆயிட்டீங்க? நீங்கள் யாரை எழுந்துடுறீங்க? எதிராளி ஒன்று அப்படி சொன்னாலும் ஒத்துக்கூடாது. நீயுமே அந்த போய் நீ எந்த ஜாதியில் போந்திருந்தாலும், தாழ்ந்த ஜாதி, உந்த ஜாதி, நடு ஜாதி, சைடு ஜாதி இதெல்லாம் கிடையாது. ஆமாம், நான் மோலியாருங்க, நம்மளாம் மோலியார் சங்கத்தில் போய் சேர்ந்துக்கலாம். மாட்டிக்கினே நீ. ஆமாம், நீ ஏதோ ஒரு ஜாதி பேர் சொல்லிட்டேன்னு வச்சுக்க, 45 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆகாது. ஏன்? நீ சொல்லனா கூட அவன் பார்த்துன்னுப்பான், அவனுக்கும் ஆகாது. எப்படின்னா போனால் போதுன்ட்டு வேலைக்காரனாலும் கச்சா பரவாயில்லன்ட்டு ஏதோ ஒரு வேலைக்காரனை கல்யாணம் பண்ணா போதும். வேலைக்காரனும் கிடைக்க மாட்டான் லாஸ்ட்டில். ஏன்னா வயசாகிட்டு இருக்கும். இப்படியே காலத்தை ஓட்டுறவங்களாம் இருப்பாங்க. சில பேர் காலம் ஓட்டுறதுன்னே போந்துருப்பாங்க. அதையும் நம்ம ஒன்று செய்ய. அதான் இப்போ காரிய கருமா இன்னும் சொன்னாங்களே, என்ன அது காரண காரியம் பற்றியா மனப்பாடமாக இருக்கணும். அதில் எப்பவுமே அது தேவை. ஏன்னா நீ ஏற்கனவே ஆன்மீக கிளாஸ் போய் வந்துக்கிறல்ல, இந்த காரண காரியத்தை பிடிச்சி வச்சுக்கணும். ஆலயம் சரியா ஆகணும்னா ஆலயம் எப்போ ஆகும்? அப்போ ஆலயம் தொழுவதுன்னா என்ன அப்படின்னு கேட்டினா அதை குளிப்பாட்டணும். சிலையை போய் ஊற்றின்னு பண்ணுங்கிறாங்க காலங்காத்தால். ஜல்லடை வச்சுட்டு மேலே தண்ணி ஊற்றணும். இந்த அரிசி ஜல்லடை இருக்குது இல்லை, அது
நல்லா மருத்துவ மாதிரி. நம்ம அப்படி கிடையாது. ஷவரு, டேங்க் மேலே, ப்ரெஷர் மோட்ரு, ஒன்று மேலே, பாட்டு வர பார்த்தா மௌனமான நீர், பாவாடை கைட்டு குளிக்கணும். படத்தை பார்த்துட்டு பாவாடை கட்டி குளிச்சிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? இல்லை, இந்த புத்திசாலிங்கெல்லாம் ஆலயத்தில் ஒழுக்கம் சொன்ன உடனே பாட்டு வர கேட்டிங்களா? ஐயா வர சொன்னார் குழி இருந்துன்னொடனே அந்த பாட்டு சொன்னார்னோடனே அந்த போய் படத்தை பார்த்துட்டு பாவாடை நல்லா இருக்க போட்டு டைட்டாக கட்டு குளிச்சானா, பாத்ரூமில் கதவு இருக்குது, கதவை முட்டு அவுத்து போட்டு குளிக்கணும். புரியுதா? நிறைய பேர் பாத்ரூமில் போன போய் செடி போட்டு குளிப்பான். அது எங்கேயும் கற்றுன்னு வந்துட்டுக்கிறான். யாரோ சொல்லிட்டுக்கிறாங்க மதவாதிங்க, என்னவா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு மனுஷன் அரை நிர்வாணமா குளிக்கலாம், முழு நிர்வாணமா குளிக்க சில மதங்கள்லாம் சொல்லி கொடுத்துக்குது. உட்காந்துருந்தா உச்சா உண்ணும். ஆமாம், அங்கே போனால் ஏர்போர்ட்லாம் போனால் நிற்க வச்சுட்டுருப்பான் பேசுங்க. என்ன பண்ணுறது? உட்காந்து தான் உச்சா உண்ணுன்ட்டார் ஒருத்தர். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? மேலே ஏறி உட்காந்து உச்சா உண்ணு. கரெக்ட் தானே? ஒன்றும் செய்யறதுக்கு இல்லையா? இந்த மாதிரிலாம் பயங்கர அறிவாளிகளாம். சிந்தித்து பார்த்து சிந்தனை மாத்து சிறு. நம்ம ஐயா என்ன சொன்னாரு? தெளிவாக சொல்லிடுறாரா இல்லையா? நம்ம ஐயா எப்படி எப்பேற்பட்டார்ல? கடவுள் தெரிஞ்ச மனுஷன்ல. இந்த கடவுள் தெரிஞ்ச மனுஷன்னு சொம்மனா சொல்லிவிட்டு ஒழுக்கத்தை சொல்லுவானுங்களா? நீங்கள் என்ன ஆகிட்டு இருப்பீங்க? அவன் சொல்ல கூட சரி, அவனை பார்த்துட்டு அதே மாதிரி பொதுவாக வேஸ்டி கட்டும். ஞானம் மஞ்சா என்னப்பா கடகன்னு மீசதாடியெல்லாம் விட்டுட்டு ஒழுக்கம்னா அது கிடையாது. உயிரை விட ஊமப்படுதுன்னா அது கிடையாது. என் உடலுக்கு என்ன தேவை? உனக்கு சூடாக இருக்கும் உடம்பு, எல்லாம் சுத்தண்ண குழி, நீ என்ன பண்ணக்கூடாது? நோ நோ நோ. சனி நீராடு. நான் நீராடு, சனி நீராடு. சனி நீராடுன்னா சனிக்கிழமை குளிராயா? ஔவையார் வந்து அழுவாங்க. டே, நான் தெரியாம சொல்றேன்னா சனி வேணும். சனின்னா குளிர்ந்த, சனினா என்ன? குளிர்ந்த. சனி நீராடுன்னா குளிர்ந்த நாடு. இப்போ நீ ஆன்மீகத்தில் புக்கு பச்சா என்ன ஆயிடான்? இந்த மாதிரி கொளறுபடி பண்ணுருவேன். பணிவாயிருன்னா இதுவா? அவர் பேசுனா நீ கேட்கணும். அது பேர் என்ன? பணிவு. பணிவாயிரு அப்படின்னா வாய் மேலே கவனமா இருன்னு அர்த்தம். காது மேலே இருக்குது, வாய் கீழே இருக்குது. பணிவாருன்னா எப்படி இருக்குண்ணா? அதே சமயத்தில் கண் என்ன பண்ணக்கூடாது? மேலே இருக்குது ஒரு பார்த்துக்கின்னு அவங்க பேசுறது கேட்டுனதுக்கு பேர் பணிவார். பணிவுனா என்ன நினச்சிக்கிறீங்க? ஒழுக்கத்தில் பணிவாருன்னா என்ன? அது ஜாதி பணிவாக இருக்கிறது. அந்த பணிவுன்ற சொல்லி எங்கேருந்து வந்தது? ஒன்றை விட ஒன்று சிறப்பாக இருக்கக்கூடாது. பாருங்க உறுப்புகள் இல்லையா? ஃபஸ்ட்டு எது, ரெண்டாவது எது, மூணாவது எது, நாலாவது எது. நீ எங்கே பணிவாரு? வாயில் கவனமாரு, இஷ்டத்துக்கு பேசினுக்காத பணிவாருன்றாங்க. இப்போ எதிர்த்தே பேசாத, அதான் பணிவுன்ட்டான். நீதிமன்றத்தில் போயிட்டு கையை கட்டு வாயை கட்டு பேசுனான்னாக்கா நியாயம் கிடைக்கும். நீதிபதிகளுக்கு ஒன்றும் புரியல, அதெல்லாம் புரிய வைக்கணும். நீதிமன்றத்தில் மட்டும்தான் ஒரு மனிதன் சுதந்திரமாக பேசணும், சுதந்திரமாக நடக்கணும். ஆனால் நீதிமன்றத்தில் மட்டும்தான் ஒரு மனுஷன் சுதந்திரமாக நடக்கல. எப்படி நீதி கிடைக்கும்? அவன் எப்படி அவன் விஷயத்த சொல்லுவான்? குற்றவாளி குண்டுன்றான். குற்றம் சாட்டப்படுறது குண்டா, குற்றவாளி குண்டா? இது என்ன சொல்லி நம்மள்கிட்ட போகிறான்? அங்கே போகும்போது என்ன தான் சொல்கிறான்? தலை நிமிந்து பேசாத, எதிர்த்து பேசாத, அது பண்ணாது. ஆளுமா எங்கே நியாயம் கிடைக்கும்? முதல்ல அடி குட்டி குஞ்சிட்டு போய் ஆளுமா என்ன கிடைக்கும்? ராஜா கிட்ட போய் சொன்னால் கூட பேசிடலாம் பொழுது. ராஜா காலத்தில் ராஜா என்ன பண்ணிடலாம்? எதிர்த்த பேசலாம். நீதிபதியே, நீதிமன்றங்களும் அதுக்கு முன் வரவே இல்லை. நீதிமன்றங்கள் முடியும், அதுவே முன் வந்து சொல்லலாம். குற்றவாளிகள் பயப்பட வேண்டியதில்லை, குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நீங்கள் குற்றமற்றவராக இருந்தால் என்ன பண்ணலாம்? நீங்கள் எதிர்த்து பேசலாம், சொல்லலாம். 9 வக்கீல்னா தான் சொல்லி அனுப்புகிறாரு. நம்ம பீஸ் கொடுத்தவரே அவ்வளோ குனிறாருன்னா நம்ம என்ன ஆகும்? குத்துவங்க மயிலாடுன்னு போது அது அந்த மாதிரி ஒழுக்கன்ற பேரில் வேறு எதெல்லாம் பேசுறதுல ஒழுக்கம் கிடையாது. என்ன மதிக்கிறது, என்ன கொண்டாட்டமாக வச்சுக்கிறது, நான் ஒழுங்காக சாப்பிட்டேனா, நான் ஒழுங்காக தூங்கினேன்னா, நான் நிம்மதியாக இருக்கிறேன்னா, எனக்கு என்ன தேவை? பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, புள்ள சரியில்லைன்னா யார் தப்பேன்? அதான் தெரியலன்னு கண்டுபிடிச்சிட்டு இல்லை. அதை வர என்கிட்ட சொல்லுங்கிற என் புள்ள சரியில்லைங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? நீ தான் சயின்டிஸ்டாச்சே, கண்டுபிடிச்சிட்டே, அப்புறமா நான் என்ன பண்ண முடியும்? நீ தான் சரியில்லைன்னு கண்டுபிடிச்சல, விட்டு வேறு வேலை பாரு. அதெல்லாம் போக மாட்டேன்றான், அதெல்லாம் விட மாட்டேன்றான். அடுத்தவங்களுக்கு ஒழுக்கம் சொல்லி தரதில்ல. ஒழுக்கம்
என்ன ஒழுக்கமாக வச்சுக்கணும். அப்போ தான் அது பேர் என்ன? தொழுதல். தொழுதல்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மாடுக்கு புல் இருக்கும், தண்ணி இருக்கும், அது பராமரிக்கிறதுக்கான அந்த இடத்துக்கு பேர் என்ன? அப்போ தொழுதல்னா உடலை சுத்தமாகவும் நீட்டாக ஒரு ஒழுக்கமாக எதுக்கு தான் சொல்லப்பட்டதுன்னா சுத்தமாக வச்சது தான். அங்கே என்ன கிடைக்குமோ அதை வச்சு தான் அவன் சுத்தமாக இருக்க முடியும். தொச்சிடத்துல தொச்சிக்கணும், கழுவுறத்துல கழுவணும். கழுவுறத்துல தொச்சு பண்ண அடம் முடிக்கக்கூடாது, ஆடுறதுல தொச்சு பண்ண அடம் முடிக்கக்கூடாது. ஏன்? உலகம் ஒருமயமாகுது. அப்போ எல்லாத்துக்கும் நீ போக வேண்டியதாக இருக்கிற. நீ அங்கே போயிட்டு என்னங்கய்யா தண்ணி வரல, பேப்பர் வச்சுக்கிறாங்க, நான் எப்படி கக்கா போகிறதுன்னா எப்பவுமே கக்கா அதில் தான் போவேன். அதுக்குன்னு நீ அந்த ஊருக்கு வந்து வாயிலெல்லாம் பேல முடியாது. இந்த பிளட்டு மாறாதுன்ற மாதிரி பெட்டு மாறினாலாம் கக்கா வர ஓட்ட மாற போகிறது இல்லை. கழுதை சுத்தம் பண்ணுற விதம் தான் என்ன பண்ண போகுது? மாறப்போகுது. ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணா, எனக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு நண்பர் அப்படி தான், ஐயா உங்களுக்கு எப்படின்னு தெரில, அதனால் நான் பகிட்டியோ வச்சுக்கிறேன், தண்ணியை வச்சுக்கிறேன். யோ அந்த குளிரில் அங்கே தண்ணி ஊற்றினா என்னையா பேப்பரை எதுக்கு வச்சுக்கிறேன்? அந்த இடத்துல ரொம்ப சென்சிட்டிவான இடம், சில்லுன்னு பட்ட பல்லு டக்குன்னு இடிக்கும். புரியுதா? அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, அந்த தண்ணி படக்கூடாது. சூடாக வச்சுருக்க வேண்டிய இடம் சூடாக இருக்கணும். அது வார்ம் பிளேஸ், அது சூடாக வச்சுருக்க வேண்டிய இடத்துல சில்லுன்னு ஊற்றினா கதை கந்தல் தான். அது மாதிரி 4 நாளைக்கு ஏந்துக்காது. இல்லை நீயும் கூட ஏந்துக்க மாட்டேன், ஜுரம் வந்துடும். ஏந்துக்காது, இல்லை நீ ஏந்துக்க மாட்டேன், ஏதோ ஒன்று நடக்கும். தேவையா உனக்கு? அது தொடக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணேன்? துவச்சிக்கோ. கழுவ வேண்டிய இடத்துல போய் கழுவிக்கோ. அடம் பிடிக்காத. அப்போ ஒழுக்கன்ற பேரில் அடம் பிடிக்கவும் கூடாது. ஒழுக்கமாக இருக்கணும். ஆனால் உயிரை விட விசேஷமானது தான். ஆனால் இடத்தையும் அதனால இடம் பொருள் ஏவல்னும் சொல்லி வச்சிடறான். இடம் பொருள் ஏவல் கண்டத்தில் கண்டது வச்சுன்னு புரிஞ்சிச்சானா, அப்போ இந்த ஆலயம் புரிஞ்சிச்சானா, அப்போ நீ என்ன ஆகிடுவே? வல்லலா? நீ முதல்ல புரிஞ்சுக்கினியான்றது என்னுடைய கேள்வி. முதல்ல உன்னை ஆலயமாக வச்சுங்கிற நீயே வேலைக்கு ஆகாத பீஸ். சும்மா குழா வச்சுன்னு டேப் திறக்க முடியாது, தண்ணி வராது, சாப்பிட மாட்டேன், ஒட்டி போய்க்குது. நீ பேசலாமா? நீ ஒரு கொண்டாடத்தை பற்றி சொல்லித்தர முடியுமா? ஒரு மகிழ்ச்சியாக இல்லாத மகிழ்ச்சியை பற்றி சொல்ல முடியுமா? உனக்கு புரியுது ஆன்மீகம்னா என்னான்ட்டு? பொம்மை வச்சுன்னு கும்பிட்டுங்கிற பைத்தியம். பொம்மை வச்சுக்கிட்டு அது வந்து முதல் நிலை, அப்புறமா பொம்மை விட்டுட்டு வருது 2வது நிலை, அப்புறமா 3வது நிலை. எப்போ வரும்? என்ன கிளாஸ் நடத்திங்கிறேன் எனக்கு. அது படிநிலை பக்தின்றது அப்படியே அது வரணும். என்ன அதெல்லாம் சும்மா பேச்சு. முதல் நிலை, 2வது நிலை, 3வது நிலை, 10வது நிலையில நேரம் சொன்னால் புரியாதா உனக்கு? கடவுள் வெட்ட வெளியாக இருக்குதுன்னா புரியாதா? புரியல கூட அது புரியறதுக்காக திரும்ப சொல்ல, வெட்ட வெளினா என்னன்னு பாரு, இது பாரு, இதெல்லாம் டெமாலிஷ் பண்ணிடலாம், எல்லாம் காணாமல் போயிடும், நேற்று இன்று எதுவும் மாறாமல் இதாக புரியுது தானே? புரியும், எல்லாருக்கும் புரியும். சொன்னால் சொல்ல மாட்டேன்னு நாங்கள் சொல்லலை. ஜாதிய ஒழுக்கமும் பணமும் வசதியும் எனக்கு மட்டுமே சொந்தம்னு நினச்சது தான் காரணம். ஏன்டா சொல்ல? பணத்துக்காக ஏதோ ஒன்று சொல்லாமல் இரு, தப்பு கிடையாது. பணத்துக்காக அது பணம் கொடுத்தா சொல்லு, இல்லை சொல்லாது. ரகசியமாக தான் வச்சுக்கோ. ரகசியம் தான் சொல்லி வச்சுக்கிறாங்க இன்ன வரைக்குமே. ரகசியம்தான். உடல் உறவை விட அது விசேஷமானது தான், தப்பு கிடையாது. பட் இதுக்கு என்ன இருக்குது? கடவுள் சொல்கிறதுல என்ன இருக்குது? ஒழுக்கம்னு ஒன்று சொல்கிறதுல என்ன இருக்குது? எல்லோரும் ஒழுக்கமாக இருந்தால் நல்லா தானே இருக்கலாம். பக்கத்தில் இருக்கவங்களாம் குளிச்சுட்டு சுத்தமாக இருந்தான்னா அக்கல் தூக்கினா நாத்தடிக்காது இல்லை? அப்படி தானே? அழகாக இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்குது. அவன் உடம்பை பராமரிச்சா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இல்லை? எந்த கந்தையும் கௌரவம் கட்டணும் வந்தீங்கன்னா எப்படி இருக்கான்? நல்லா இருக்காது தானே? அப்போ அழகாக இருக்கிறது நல்லது தானே? எல்லாம் தானே இருக்கணும். அது என்ன அவன் இருக்கக்கூடாது, அவன் எண்ணெய் தேய்க்கக்கூடாது, அவன் தலை வரக்கூடாது, அவன் ஷேவ் பண்ணக்கூடாது, அவன் சட்டை போடக்கூடாது, அவன் செருப்பு போடக்கூடாது. இன்னும் அது மனிதனுக்கு மனிதன். சரி அவன் சொல்கிறான், உனக்கு எங்கடா போச்சு அறிவுன்னு கேட்குறேன். அவனெல்லாம் பார்த்துனாச்சு நீ திருந்து தேவை இல்லையா? நான் ஏன்டா தலை வரக்கூடாது, நான் ஏன்டா முடி வெட்டிக்கூடாது, நான் ஏன்டா சட்டை போடாதுன்னு யார் கேட்கணும்? இது யாருன்னா ஒரு மகான் வந்து சொல்லுவாரா உனக்கு? உனக்கே புரியலையா உனக்கு உன்னை கொண்டாடணுன்ட்டு? அப்போது ஊன் மட்டும் இருந்ததுன்னா புரியாது. உறும் பிண்டத்துக்கு உறும் பிண்டமாகவே வச்சுருந்துக்கிறான். பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிற ஒரு பிண்டம் காலுக்கு சமம். அது புரியுதா? உன்னை யார் காலுக்கு சமமாக எடுத்துன்னு போய் வச்சா நீ ஏன்டா ஒத்துக்கின? ஒருவர் அங்கேயும் சொல்லிட்டாரு, பிறப்புக்கும் சிறப்பு. ஆனால் செய்தொழில் வேற்றுமைன்ற செய்யறது வேலை தானே. மாற்று வேலையை மாற்று, முடி வெட்டு, கடை வச்சுட்டு வெட்டு. ஏன் அவன் வீட்டுக்கு போவே? வர சொல்ல, அவனை வர சொல்லியா? வந்து வெட்டின்னு போ, இல்லை அப்படியே சுற்று. வந்து வெட்டிக்கு என்ன? நான் வந்தால் இவ்வளோன்னு சொல்லு, அதிகமாக கேளு. நான் ஏன்டா பின்பக்க வாசலில் வரணும்? உன் முடிய வெட்டுறதுக்கு நான் பின்னாடி வாசலுக்கு வரணுமா? நானா பாவடை தூக்கிட்டு வெட்ட போகிறேன், இல்லை ஜெட்டி கைட்டு வெட்ட போகிறேன் பின் வாசல் வர்றதுக்கு? கேட்கணுமா இல்லையா? ஏன்டா பின்னாடி வந்து வெட்டினா?
படம் இப்போ கூட எடுக்கிறான் பின்னாடி வந்த மாதிரி. எதுக்கு? ஏன் அன்னைக்கு அப்படி இருந்தாங்கன்னா அசிங்கமா இல்லை? இன்னைக்கு பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? நம்ம இங்கேருந்து எங்கன்னா போய் ட்ரிம் பண்ணோன்னா மலேசியாவுக்கு போகலாமா? சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு வந்து முடி வெட்டின்னு போகிறது. ஏன்னா சிங்கப்பூரில் காசு அதிகம், மலேசியாவில் காசு கம்மி. டீ குடிக்கிறது கூட மலேசியாவுக்கு போயிடுவான், பார்டரில் இருக்கிறவன். இன்னொரு விஷயம், அது டேங்க் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அனுப்புவாங்க. ஏன்னா இங்கேருந்து அங்கே போய் பெட்ரோல் போட்டு வந்துட போகிறான்ட்டு. மனம் என்னவே இல்லை, விசாலமாக வாழ்கிறதுக்கு கற்றுக்கவே இல்லை. நான் சொல்கிறேன், விசாலமாக வாழ முடியும் ஆலயமாயிடுச்சாடா. அப்போது ஒரு மனிதன் தன்னை தானே பெருசாக நினச்சி சுத்தமாக ஆக்கி வச்சுக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு என்ன பண்ணிக்குது, கடவுள் நமக்கு கொடுத்துருது. அப்போனா இந்த ஊனை விரும்புறது தான், ஊன் பல விரும்புனா இதுதான் அதுதான். ஆனால் அது எதுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. இங்கே தான் லாஜிக்கலே அடிக்கும். ஒருத்தன் ஒன்று சொல்லுவான், நிறைய சாப்பிடுன்னு ஒருத்தன் சொல்லுவான், நிறைய சாப்பிடாதுன்னுவான். யார் இஷ்டம் உடம்பு எப்படி வச்சுக்கலான்ட்டு. நல்லா தொப்பை தொந்தியமாக அழகாக பஃபுன்னு, யார் பிரச்சனை இது? நீ விரும்பி இருக்கிறனா சரி, நல்லா சிலிமாவும் இரு, ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு, அதுவும் யார் பிரச்சனை? நீ விரும்புகிறபடி இந்த நாங்கள் சொன்னால் நீ கோவப்படக்கூடாது. நாங்கள் அப்படி தானே சொல்லுவோம். ஆமாம் உண்டுன்னு வருது பாருன்னுவோம். என்னை பார்த்து அப்படிலாம் சொல்லுவாங்க. கை கால் மோளைச்ச கத்திரிக்காயா நீ, கத்திரிக்காய்னு கூட சொல்லலாம் தானே. என்னை பார்த்து பாட்டு பாடுவாளுங்க. அப்போல்லாம் எனக்கு புரியாது, இப்போ தான் புரிஞ்சுது. கத்திரிக்கா கத்திரிக்கா குண்டு கத்திரிக்கா, எந்த கடையில் நீ அரிசி வாங்குற நம்மள. எனக்கு ஒரே தெம்பாக இருக்கும். ஒரு நாள் கத்திரிக்காய் முத்தனா கடத்திருக்கோம் வருண்டி, நம்ம அதெல்லாம் கடத்திருக்கோம் வந்து கூரம் போட்டாச்சு. வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரியது. நான் எப்படி வாழணும்னு யார் டிசைட் பண்ணணும்? நான் தான். ஒயிட் பெருசாக வச்சுக்கலாமா வானாவா, உள்ளே இருக்கலாமா வானாவா, எக்ஸசைஸ் பண்ணலாமா வானாவா, கட்டு மஸ்தானா இருக்கலாமா சும்மா இருக்கலாமா, உன் இஷ்டம். சோம்பேறிக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது. சோம்பரையும் சரின்ட்டான் நம்மள திருமந்திரத்தில். ஏன்னா அவன் அதுதான் போனான். நாம சில பேர் உழைக்கவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டுருப்பான், ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. ஏன்னா போகிறதுக்கு கூட வீல் சேர் இருக்குது. கக்கா படுறதுக்கு கூட யாரோ ஒரு நர்ஸை வச்சுட்டு எடுத்து வந்து பேசனை கீழே வச்சு எடுத்து போனோம். ஜுரம் வச்சா தான் போகணுமா என்ன? அது மாதிரிலாங்கிறாங்க ஆளுங்கெல்லாம். எதுவுமே நான் செய்ய மாட்டேன். கையை கழுவிட்டு சாப்பிட்டு இருந்தது தான் ஒரு வேலை. இன்னும் சில பேர்லாங்கிறாங்க ஊட்டி விடுன்ட்டு. செல்லம்மா எப்போனா இல்லை, எப்போதுமே. இந்த அம்மா அவங்க பார்த்துக்கிறீங்களா? 25 வயசு ஆகிட்டு பேர் கூட ஊட்டின்னு வைப்பாங்க. நான் அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கலாம் நீங்கள்? இதெல்லாம் ஒழுக்கமானவங்களா? இது அம்மா ஒழுக்கமா இல்லையா, புள்ள ஒழுக்கமா இல்லையா? ரெண்டும் ஒழுக்கம் கட்டுக்குது. 48 வயசு தம்பிக்காக கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு பெருமையாக வர சொல்கிறாங்க. எந்த நான் என்ன செய்யுமா அந்த வேலையை? நீ வேலையை செஞ்சுட்டு யாரா ஒரு நர்ஸை போட்டான்னா ஆவான். நர்ஸும் போய்ப்பாங்க, நீயும் போய்ப்ப, அவனும் மாறுவான். நீ எல்லா வேலையும் நீ செஞ்ச அவனும் ஆவான். சில லூசுங்களாம் இருக்கும். பிள்ளைங்கள ஒழுங்கெல்லாம் வளர விடாமல் பார்த்துக்கோ. அம்மாங்க பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கோ. இந்த கோழி கூட ஒரு பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி தூக்கி தூக்கி வச்சுருந்தா இருக்கும். அந்த பேர் என்ன சொல்லுவாங்க? அடக்கோழியா? கோழியை தூக்கி தூக்கி வச்சுன்னே இருந்தோம்னா அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. புடிக்கோழி ஆகிடும். அதுக்கு ஒரு பேர் இது வந்துச்சு. எப்படின்னா வரான்? தோக்கணாங்கோழியா? சோக்கலாம், தோக்கலாம், ஏதோ ஒரு பேர் ஒன்று வச்சு அதுக்கு ஒரு கிராமத்துங்களை வழங்குறது. அந்த மாதிரி எப்பவுமே அதே மாதிரி அந்த புள்ளையை கைப்புள்ளையாவே ஆக்கிறது. ஒன்றுத்துக்கு உதவாமல் நீங்கள் தாங்க ஒன்று மாறணும். ஒழுக்கம் யாருதே? நீங்கள் பண்ண ஒழுக்கத்தை புக்கில் போய் வச்சிங்கன்னா ஒரு ஒழுக்கத்தை பற்றி எங்கன்னா பேசிக்கிறாருன்றீங்க. ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லிடுறாரு. ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லிடுறாருன்னா அந்த ஒட்டுமொத்த புக்குமே ஒழுக்கத்தை தான் சொல்லுது. நீ ஒன்றா தெரிஞ்சிருந்தாலாம் படிச்சிருந்தாலாம் ஒன்றும் ஒரு ஆணியை கட்ட முடியாது தம்பி. எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பான். அவன் காலில் போய் மரியாதையாக ஊந்து என்ன பண்ணிக்க, தெரிஞ்சிட வழியே பாரு. என்னென்னா பண்ணி பிரயோஜனம் கிடையாதுப்பா. மலர்கிட்ட போய் உட்காந்துக்கோ. மலர் மிஸ்ஸை நான் மலர்கிட்ட உட்காந்துக்கணுன்னு எந்த மலருன்னு வர கேட்குறான். ரோஜா மலரா? மலரே குறிஞ்சி மலரே மாதிரி மலர்கிட்ட உட்காந்துக்கணுன்னு எங்கடா இருக்குது மலர்னு தேடினா? ஒருத்தன் சாந்தியை தேடுவான், ஒருத்தன் மலரை தேடுவான். ஆளாளுக்கு ஒன்று தேடினுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மகாலட்சுமியை தேடினுக்கிறான், ஒருத்தர் வீரலட்சுமி, வெற்றி லட்சுமி, இந்த மாதிரி லட்சுமியாக தேடினுக்கிறானுங்க. கவனமாக இருங்க. ஆலயம்னா உங்களுக்கு ஒழுக்கம் அதில் அவசியம். இந்த ஒழுக்கம் தான் யோக சாதனை. இதை தான் நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறது தான் என்ன பண்ணுறேன் நானே சொல்கிறேன். இப்படியெல்லாம் செஞ்சேன்னா
உன் உடல் ஒரு ஒழுக்கத்துக்கு வரும், உன் மனம் ஒரு ஒழுக்கத்துக்கு வரும். நீ என்ன இல்லை அப்போதான் நீ தொழவே ஆரம்பிக்கிற. தொழுவத்துக்கு வராது கூட தொழ உழைக்க முடியாது. மாட்டு தொழுவத்துக்கு வராத மாடு புடி மாடாக வரலையாண்ணா ஒரு குருன்றவன் மாட்டு கொட்டாயில் இருக்கிறான், வந்து போந்துருன்றேன் நான். குரு எங்கே இருக்கிறாரு? நீ வந்து எங்கே போகிறங்கண்ணா? மாட்டு கொட்டாவுக்கு வரமாட்டேன்னா ஒரு கதை தான். ஒருத்தன் ஞானம் தேடி போய்கிறான், பணம் வந்துக்குது, புகழ் வந்தது, எல்லாத்தையும் தடிச்சிட்டுக்கிறான். பணத்தை வச்சிருந்தவளை தாண்டி வந்துட்டான், புகழ் வச்சிருந்தவனை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு நேராக வந்து இத்தனை பொம்பளைங்களை தாண்டி வந்து ஊந்தா பார்த்தா கரையிலும் உட்காந்துக்கிறான் ஒரு சாமியார். பார்த்துட்டு ஏதோ ஒட்டு இந்த பேய்கள்லாம் டயர்டாகிட்டு சொல்லிக்கிறான். நீ ஏன் இவ்வளோ டயர்டாக? நீங்கள் அவன் நேரம் அவன் என்னை பார்த்து அவனே போயிட்டு இருப்பான். ஞானம் அடையத்துக்கு என்ன நேராக சொல்லி வச்சுக்கேன், வாழ பண்ணுவோம். அப்போ தெரிஞ்சுக்கொண்டு தான் அவன் ஞானம் அடையது தகுதி இல்லாத விட்டு ஒன்றும் கிடையாது. என் வீடியோ பார்க்க மாட்டான், நல்லா இல்லை இருந்தாலும் பேச மாட்டேன். என்ன அர்த்தம்னா ஞானம் அடையத்துக்கு தகுதி இல்லாதவன்னு அர்த்தம். இது புரியாமல் அவங்கள கூட போராடுங்கிறீங்க நீங்கள். புரியுதா? என்னை காமிச்ச உடனே டக்குன்னு சொல்லுவான். தெரிஞ்சுக்க வேண்டியது தான். இந்த மாடு தொழுத்துக்கு போகிறதுக்கு கிடையாது. கசாப் கடை போக வேண்டிய மாடு தொழுத்துக்கிட்டு வந்து என்ன பண்ண முடியாது? அது எங்கே போகுது? அதுக்கு ஆளுக்குறாங்க, அது அங்கே போகுது. அதனால் எல்லாத்தையும் எல்லாருக்கும் புரியாது. கவனமாக இருங்க. புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஊனு உடம்பு ஆலயம்னு ஒன்று தான், வேறு வேறு. ஒன்று தான் சிறப்பானா ஊன், சிறப்பான உடம்பு, உடம்பு சிறப்பான ஆலயம். இது மூணுமே சிறப்பாகிறதுக்கு ஒழுக்கம் அவசியம். ஒழுக்கம்னா ஜாதிய ஒழுக்கம், மத ஒழுக்கம், சடங்கு கிடையாது. உங்களை நீங்களே பாராட்டி பராமரிக்கிறதும் அழகாக வச்சுக்கிறது தான். இது உயிரை விட ரொம்ப அவசியம். டைமில் ஏந்துக்கிட்டு, டைம் மேனரில் இருக்குது. ஒழுக்கம் பற்றின வீடியோ இருந்தால் போய் பார்த்துருங்க. இல்லை ஒழுக்கம் பற்றி இன்னொரு தலைப்பில் எப்போனா சந்தர்ப்பம் வச்சா பேசலாம். நல்லா இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.